எந்தெந்த செக்ஷுவல் பொசிஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உடலுறவு, எந்த மாதிரியான உடலுறவு நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். மேன் ஆன் டாப் பொசிஷன், அதாவது மிஷினரி பொசிஷன். இந்த பொசிஷனில் வந்து என்ன சார் அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து விந்து வந்து வழிஞ்சு வெளியில் வந்துடுது, நாங்கள் உடலுறவு வச்சுக்கிறோம், ஃபுல்லாகவே வெளியில் வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாலாம் வராது, 5ல் ஒரு பகுதி அது ரீடைன் பண்ணிக்கும். இருந்தாலும் இன்னொரு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் என்னென்னா, பில்லோவை வந்து உங்கள் பட்டக்ஸ் கீழே வந்து ஒரு மெலிசான தலையணியை வச்சுக்கிட்டு நீங்கள் உடலுறவு பண்ணும் பொழுது இந்த ஆண் உறுப்பு டெபாசிட் பண்ணுற விந்து வந்து அந்த சர்விக்கல் டிப்ஸுக்கு சர்விக்கலுடைய நுனிக்கு வந்து ஈஸியாக அக்சசிபிலிட்டி கிடைச்சிரும். ஸோ பில்லோவை கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வழிதலும் வந்து தடுக்கப்படும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டிப்ஸாக எடுத்துங்க. அடுத்தது நீ எல்போ பொசிஷன், இல்லைன்னா டாகி பொசிஷன், ரியர் என்ட்ரி பொசிஷன் சொல்லுவோம். அது அப்படி என்ன சார் அப்படின்னா, இந்த யூட்ரஸ் வந்து நார்மலாக இப்படி முன்பக்கம் நோக்கி இருக்கும், இல்லைனா கீழ்ப்பக்கம் நோக்கி இருக்கும். இது பேர் ரெட்ரோவெர்டட் யூட்ரஸ். இந்த ரெட்ரோவெர்டட் யூட்ரஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நீ எல்போ பொசிஷன் மூலம் உடலுறவு பண்ணிங்கன்னா சர்விக்கல் வந்து அந்த சர்விக்கல்ங்கிற ஒரு பொசிஷனை வந்து ஈஸியாக அக்சசிபிலிட்டி செமனுக்கு வந்து செமினல் பூலுக்கு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பொசிஷனை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.